நவராத்திரி விழா தொடங்கியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரியை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. அறுபடை வீடு முருகன், கார்த்திகை பெண்கள், ஐயனார், கருப்பசாமி, பெருமாள், கருமாரி, ஆறுபடை முருகன், சரஸ்வதி, லட்சுமி, கல்விக்கூடம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அப்துல் கலாம், அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் கொலுமைகளை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி திருவிழா தொடங்கியது. இதற்காக உண்ணாமலை அம்மன் சன்னதியின் பின்புறம் உள்ள பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் 4 கிராம் முதல் 5 கிலோ எடை வரை ஆயிரக்கணக்கான வெள்ளிப் பொருட்களால் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டுள்ளது. பிறந்த குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தப்படும் பால் பாட்டில்கள், பவுடர் டப்பாக்கள், சீப்பு, வாட்டர் கேன்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொலுவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இன்னைக்கு இங்கே வெள்ளி கொலு வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸான எல்லா திங்ஸுமே வெள்ளிலேயே இருக்குது. இவ்வளோ நாள் கொலுன்னும் போது பொம்மைங்க, வேறு ஏதாவது திங்ஸு, சாமிங்க இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான மெட்டீரியல்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, நம்மளுடைய ஸ்டேஷ்னரி திங்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பால் பூட்டிலேருந்து, பிளேட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்பூன்லேருந்து. தூத்துக்குடியில் தசராவை முன்னிட்டு விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதற்காக பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் சென்றனர். இதேபோன்று நாடு முழுவதும் நவராத்திரி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.